ஓமன்ல இருந்து அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, உம்ரா செல்லும் போது எப்பொழுது எஹ்ராம் கட்ட வேண்டும்? ஒரு உம்ரா செய்தவுடன் மறுபடியும் உம்ரா செய்யலாமா? அப்படி இரண்டாம் முறை செய்யும் போது எப்போது எஹ்ராம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்து ஒரு உம்ரா செஞ்ச பிறகு மறு உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உம்ரா செஞ்சிருக்காங்க, 3-4 உம்ராக்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனா இந்த 3-4 உம்ராவை எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு 3-4 பயணத்துல தான் செஞ்சாங்க. ஒரு பயணங்கிறது புறப்பட்டு போன ரசூலுல்லாஹ் ஒரு உம்ரா தான் செஞ்சாங்க, திரும்பி வர வரைக்கும் அவ்வளவுதான். அவங்க எத்தனை நாள் தங்கி இருந்தாலும் ஒரு உம்ரா தான், மீண்டும் ஒரு உம்ராலாம் செய்யல. அடுத்து வேற ஒரு கட்டத்தில் டிராவல் பண்ணி வரும்பொழுது இன்னொரு உம்ரா செஞ்சாங்க. இப்படித்தான் அந்த 3-4 உம்ராவும் செஞ்சாங்களே தவிர ஒரு பயணத்துல நபிகளால் ஒரு உம்ரா தான் செஞ்சாங்க. நாம ஆயிஷா நாய்க்கு நடந்த ஒரு நிகழ்வு மையமா வச்சு பள்ளியில போய் எஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்து அவங்க தவாஃப்லாம் செஞ்சாங்க என்பதை மையமா வச்சு சில பேர் ஒரே பயணத்துல அங்க போய் எஹ்ராம் மாத்திட்டு வந்து செய்யக்கூடிய பழக்கத்தை பார்க்கிறோம். இதுக்கு நபிகளார் இடத்துல எந்த முன்மாதிரியும் இல்லை. அதனால நீங்க போனீங்கன்னா ஒரு பயணத்துல ஒரு உம்ரா செய்யுங்க, எந்த சந்தேகத்திற்கு இடம் இல்லாம அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க. கூடுதலா இருக்க நேரம் கிடைக்கா வாய்ப்பு இருக்கா தவாஃப் செய்யுங்க, பள்ளியில உட்கார்ந்து ஓதுங்க, தொழுவுங்க, அதுக்குரிய அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து வேறொரு வாய்ப்புல வேறொரு தருணத்துல சந்தர்ப்பம் கிடைச்சால் வேறொரு டிராவல் பண்ணி போகும்போது அடுத்த உம்ராவை நீங்க செஞ்சுக்கங்க. ஒரே உம்ராவுல ஒரே பயணத்துல பல உம்ராக்களை செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக நமக்கு எந்த வழிமுறையையும் காட்டி தரவில்லை. எனவே அதை விலகிக் கொள்வது சிறந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரியாதில் இருந்து துராப்சா என்கிற சகோதரர் கேட்டிருக்கிறார், ஒரு பயணத்தில் எத்தனை முறை உம்ரா செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் மற்றும் உம்ராவை எத்தனை முறை செய்திருக்கிறார்கள் என்று 2 கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த உம்ராவை நாம் செய்கிற போது ஒரு பயணம் அதற்காக நாம் மேற்கொண்டு விட்டால் அந்த பயணத்தில் பல உம்ராக்களை செய்யலாமா என்கிற கேள்வியை தான் சகோதரர் கேட்டிருக்கிறார். பொதுவாக எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்டவர் விரும்பிய தடவைகள் அதை செய்வதில் மார்க்கம் ஏதாவது தடை செய்திருக்கிறதா என்று நாம் பார்த்தோம்னு சொன்னால், ஒருவர் விரும்பிய ஒரு அமலை உபரியான அந்த வணக்கங்களை விரும்பிய தடவைகள் அவர்கள் செய்வதில் மார்க்கம் எந்த விதத்திலையும் நமக்கு தடையாக சொல்லி காட்டியதே இல்லை. இதை நாம் எப்படி எந்த அளவிற்கு நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்திற்கு நாம் பார்க்க போனால் ஒருவர் தொழுகை என்கிற ஒரு அமலை அவர் கடமையான தொழுகைகளை தொழுகிற மாதிரி உபரியான ஒரு வணக்கத்தை உபரியான தொழுகைகளை அவர் தொழுக விரும்பினால், ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு ஒரு தொழுகை அவர் தொழ விரும்பினால் அவருக்கு எந்த ஒன்றும் தடையாக அது அமையாது. மார்க்கம் எந்த விதத்திலையும் அதை தடை விதிக்கலை. ஒருவர் சுயமாக ஒரு 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு நான் சில ரக்காத்துகளை தொழுக வேண்டும், இறைவனுக்காக உபரியான வணக்கமாக நஃபிலாக நான் தொழ வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் மார்க்கம் எந்த விதத்திலையும் அதற்கு ஒரு தடையாக இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி கடமையான நோன்பை நோற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. ஒருவர் கடமையல்லாத ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து நான் நோன்பு நோற்க போகிறேன் என்று ஒருவர் சுய விருப்பத்தினால் அவர் சனிக்கிழமை நோன்பு நோக்கிறார்னா அதற்கு மார்க்கம் எந்த விதத்திலையும் தடையாக அமைய போவது கிடையாது. அதே மாதிரி தான் ஒருவர் உபரியான தான தர்மங்களில் ஈடுபட்டாலும் சரி, உபரியாக ஒருவர் ஹஜ்ஜையே செய்வதாக இருந்தாலும் சரி, மார்க்கம் எந்த விதத்திலையும் அவருக்கு தடையாக இருக்க போவது கிடையாது. நாம் இதை ஹதீஸ்கள் வாயிலாகவே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். இதை சஹீஹ் புகாரியில 46வது செய்தியாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஜா ரஜுலின் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்லி நஜது என்கிற பகுதியை சார்ந்த ஒரு மனிதர் வருகிறார். பார்ப்பதற்கே அப்படியே பங்கரையாக அவருடைய தலைமுடிகள் எல்லாம் பரட்டையாக அந்த ஒரு தோற்றத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் வந்து ஹுவ யஸ்அலு அனில் இஸ்லாம் குறித்த தகவல்களை கேட்டறிவதற்காக வருகிறார். கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, பகலிலேயும் இரவிலேயும் 5 வேளை தொழுகை என்பது கடமை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு எடுத்துரைக்கிறார்கள். இது போக அந்த மனிதர் கேட்கிறார், ஃபகால ஹல் அலைய கைருஹா, இது அல்லாதது என் மீது எதுவும் கடமை இருக்கிறதா என்று கேட்கிற போது லா இல்லா அன் தத்தவ, நீங்கள் உபரியாக புரிவதை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதிலளிக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சியாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை என்று எடுத்துரைக்கிறார்கள். அதிலேயும் அந்த மனிதர் கேட்கிறார், ஹல் அலைய கைருஹு, இது அல்லாதது என் மீது கடமை இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் லா இல்லா அன் தத்தவ, நீ விரும்பினால் செய்த அந்த விரும்பி செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் பதிலளிக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத் குறித்து சொல்கிறார்கள். அதிலையும் அவர் திரும்ப கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் அதற்கும் பதில் சொல்கிற போது நீ விரும்பி செய்தாலே தவிர என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் பதிலாக அளிப்பதை பார்க்கிறோம். இதை கேட்ட அந்த மனிதர் என்ன செய்கிறார்? இந்த கடமையான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துரைத்த பிறகு அதை கேட்டு திரும்புகிற ஒருவர் சொல்கிறார், வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா, இதை விட நான் கூட்டவும் மாட்டேன், வலா அன்குசுனா, இதை விட குறைத்து விடவும் மாட்டேன், இதை அப்படியே நான் செய்ய போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் கடமையாக சொன்னார்களோ அதை நான் அப்படியே செய்ய போகிறேன், செயல்படுத்த போகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார்.
அல்லாஹ்வுடைய தூதர் அஃப்லஹ இன் சதக, அவர் உண்மையை சொன்னால் அவர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் ஒருவர் அதை கூடுதலாக அதில் விரும்பி தானாக அதில் கூடுதலாக மற்ற நேரங்களில் ஒருவர் கடமை என்பதை தாண்டி உபரியாக செய்ய விரும்பினால் அவர் தாராளமாக அதை செய்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி திரும்பி சொன்னார்களே. லா இல்லா அந்த தவ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நீங்களாக விரும்பி செய்யக்கூடியதை தவிர என்று. அப்ப விரும்பினால் நாம் அதை கூடுதலாக செய்யலாம் என்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நாம கூடுதலாக செய்கிற வணக்க வழிபாட்டிற்கு மார்க்கம் எந்த விதத்திலையும் இதை தடை செய்யல என்கிற விஷயத்தை மிக ஆழமாக நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தி மூலமாக பதிய வைக்கிறார்கள். இன்னும் ஹஜ் உம்ரா சம்பந்தமான விஷயங்களை பற்றி நாம பேசுகிற சில வசனங்களை பார்க்கிற போதும் கூட இந்த கருத்தை நமக்கு இன்னும் ஆழமாக எடுத்துரைக்கிறது. நாம 2வது அத்தியாயத்தினுடைய 158வது வசனத்தை பார்க்கலாம். அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்ன சஃபாவல் மருவத்தை, இந்த சஃபாவும் மர்வாவும் ஆகிறது மின் சாயிரில், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து விட்டு, ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர, யார் அந்த ஆலயத்தை ஹஜ் மூலமாகவோ அல்லது உம்ரா செய்கிறாரோ, ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யதவஃப, அதை சுற்றுவது என்பது அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். இதை சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, வமன் ததவ்வ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், யார் இதை மேலதிகமாக நன்மைகளை செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவன், மிக அறிந்தவன் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலையும் சொல்லி அந்த கூடுதலாக செய்வதை தூண்டுகிற விதமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த சஃபா மர்வா என்கிற அந்த அங்கு நாம் அந்த செய்ய வேண்டிய ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் அதில் நாம் செய்ய வேண்டிய அந்த அம்சங்களை, அதில் நாம பார்க்க வேண்டிய முக்கியமான அந்த அடையாள சின்னத்தை பற்றி சொல்லி காண்பித்து விட்டு ஹஜ் உம்ராவை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அதன் தொடர்ச்சியில் நீங்க கூடுதலாக செய்வது, மேலதிகமாக செய்வது என்று நம்ம அந்த ஹதீஸ்ல பார்த்தோமே, தவ என்கிற அதே வார்த்தை அமைப்பை இதுலையும் இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப மேலதிகமாக செய்பவருக்கு அல்லாஹ் கூலிய வழங்குறான், அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான் என்கிற விஷயத்தையும் இந்த வசனம் நமக்கு சொல்வதையொட்டி நாம் பொதுவாக அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இதுல எந்த விதத்திலையும் நமக்கு தடை விதிக்கல. மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரோ எந்த விதத்திலையும் கூடுதல் ஒரே பயணத்தில் பல உம்ராக்களை செய்வதில் நமக்கு எந்த விதத்திலையும் தடை இல்லை என்பதை நம்ம இந்த வசனங்களின் மூலமாகவும் இந்த நபிமொழி மூலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். ஆனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரோ நபித்தோழர்களோ ஒரே பயணத்தில் பலமுறை செய்த மாதிரி இந்த செய்திகளும் இல்லையே என்று நினைக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி ஆதாரங்கள் நாம பார்க்கிற போது அப்படித்தான் கிடைக்க வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற போது அதை கூடுதலாக ஒருவர் செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிற போது, அப்ப ரசூலுல்லாஹ் அதை செய்திருக்கிறார்களான்னா நம்ம பல விஷயங்கள் நபி அவங்க சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கிற மாதிரி மட்டும்தான் நமக்கு கட்டளைகள் இடப்பட்டிருக்கும், அல்லது நபி அவர்கள் பல நன்மையான காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள், அது சொல் இருக்கும், அதை நபி அவர்களும் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால்தான் செய்வேன் என்று நாம சொல்ல முடியுமா? நபி அவங்களுடைய செயல் எப்படி மார்க்கமோ நபி அவருடைய சொல்லும் மார்க்கம் தானே. அப்ப மார்க்கம் நமக்கு உபரியான வணக்கங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிற வகையில ஒருவர் விரும்பினால் அவர் முறையான அந்த உம்ராவை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் அந்த எல்லைகளில் இருந்து தல்பியா சொன்னவராக அந்த முறையாக உம்ராவுக்குரிய அந்த கிரியைகளை அங்கு தவாப் செய்வதாக இருக்கட்டும், சை செய்வதாக இருக்கட்டும், தன்னுடைய முடிய களைவதாக இருக்கட்டும், இப்படி இந்த வரிசை முறையில் சரியான முறையில் அவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த ஒரே பயணத்தில் அவர் செய்து கொள்ளலாம் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.